வெற்றி துளசி சீரியலில் இப்போ இந்த கதையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மகேஷ் அஞ்சலி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அஞ்சலி உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் கண்முழிச்சு லட்சுமி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. மகேஷ் நல்லவன் கிடையாது, அவன் அதாவது நம்மளுடைய அஞ்சலியோட கதையை கூட அவன் முடிச்சிருவான், என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததும் மகேஷ் தான் அப்படின்னு எல்லா உண்மையும் லட்சுமி கிட்ட அவங்க பாட்டி சொல்லியிருந்தாங்க. இது கேட்டதுமே லட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து லட்சுமி பார்த்தோம்னா துளசி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், எப்படியாவது மகேஷ் கிட்ட இருந்து நம்ம அஞ்சலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும், அப்ப துளசியும் சொல்றாங்க, ஆமாமா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே லட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, மகேஷ் கிட்ட இருந்து இவங்க எப்படி துளசி அஞ்சலியையும் முருகனுடைய அம்மாவையும் காப்பாற்ற போறாங்க. அது மட்டும் இல்லாம சிவராமனுக்கு என்ன நடந்துச்சு, சிவராமனை மகேஷ் எங்க அடைச்சு வச்சிருக்காங்க, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேஷ் தன்னுடைய ஃபோனில் இருந்து யார் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ முருகனுடைய அம்மாவை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையும் அஞ்சலி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சலி இந்த விஷயத்த துளசிக்கிட்ட சொல்கிறாங்க. அக்கா, முருக அண்ணனோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும்க்கா. இப்போ தான் அவன் மகேஷ் அந்த ஆட்கள் கிட்ட ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே துளசியும், அப்படியா, அப்போ எப்படியாவது அந்த அம்மா நம்ம காப்பாற்றிடணும் அப்படிங்கிறாங்க. சரிதாங்க்கா, நாங்கள் போகிறோம் அப்படிங்கும்போது, இல்லை அஞ்சலி நீ ஒத்தையில் போக வேண்டாம், நானும் வரேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாங்க, நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கவும், நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் அப்படிங்கவும், நான் சரி போலீஸ்க்கு நான் இந்த விஷயத்தை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படிங்கும்போது, சரி அஞ்சலி நீ கவனமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே மகேஷ் அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பாரு, இந்த மாதிரிக்கு அன்னைக்கு வந்த மாதிரிக்கு அந்த பொண்ணு அங்கே வரும்போது எப்படியாவது நம்ம அவளை கையங்கலமாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மகேஷ் சொன்ன மாதிரிக்கே அவங்க ஆட்கள் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அந்த பொண்ணு வந்துட்டா அப்படிங்கவும், அப்படியா, அவளை பிடிச்சி வைங்க, நாங்கள் தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி கண் முழிக்கிறாங்க. அப்போ லட்சுமி அத்தை கண் முழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே நம்ம எங்கே இருக்கிறோம், அஞ்சலி வீட்டிலே இருக்கிறோம் அப்படிங்கும்போது, இல்லை அத்தை நம்ம அங்கேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு லட்சுமி, அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, மகேஷ் மாப்பிள்ளை மாதிரிக்கு ஒரு தங்கமானவரை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கவும், நீ வேற லட்சுமி, அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது, அவன் நல்லவன் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு இருக்கிறான், நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் லட்சுமி கிட்ட சொல்லவும், இது கேட்டதுமே லட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்கும்போது, ஆமா நான் அந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு அவன் தான் காரணம், நம்ம அஞ்சலியும் சும்மா விட மாட்டான், ஏன் சொல்ல போனா அவன் கதையை கூட முடிச்சிருவான், அஞ்சலியோட கதையை கூட முடிச்சிருவான், எப்படியாவது நம்ம அஞ்சலியை அவங்ககிட்ட காப்பாற்றணும், அவன் சரியான ஒரு சைக்கோ வாக்கம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே லட்சுமி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி முருகன் கிட்டையும் ரேவதி கிட்டையும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லவும் அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்றதுக்கு, எப்படியாவது நம்ம அஞ்சலியை மகேஷ் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அத்தை அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கவும் உடனே துளசிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை லட்சுமி சொல்றாங்க. அப்ப துளசி சொல்றாங்க, அம்மா ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாத்தையும் அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டாமா, எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்ன துளசி சொல்லிட்டு இருக்கிற, அப்ப என்கிட்ட எதுக்கு சொல்லாம இருந்த அப்படிங்கும்போது, எப்படிமா நான் சொல்ல முடியும், அப்பாவோட நிலைமைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இதையும் நான் எப்படிமா சொல்ல முடியும் அப்படிங்கவும், ஐயோ துளசி எனக்கு பயமா இருக்குது, எப்படியாவது நம்ம அஞ்சலியை நம்ம காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம அஞ்சலியை அவங்க கூட இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது நம்ம அஞ்சலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும் துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அஞ்சலியை காப்பாத்திரலாமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசி வெற்றி கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக அவங்க ஃபோன் பண்றாங்க. அப்போ வெற்றி தன்னுடைய போனை அவங்க எடுக்காம இருக்கவும், என்ன ஆச்சுது ஒரு போன் எடுக்காம இருக்கிறாரு அப்படின்னு துளசி நினைச்சிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா அஞ்சலி அங்க வந்துருந்தாங்க. உடனே அவங்க ஆட்கள் எல்லாருமே பிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க மகேஷ்க்கு, இந்த மாதிரி அந்த பொண்ணை நாங்க பிடிச்சி வச்சிருக்கிறோம், இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும், அந்த பொண்ணையும் சரி அந்த அம்மாவையும் சரி அவங்க ரெண்டு பேருடைய கதையை நீ முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா அவங்க ரெண்டு பேரும் நம்மள இருக்கக்கூடாது, அதனால அவங்க ரெண்டு பேருடைய கதையை முடிச்சிரு, நாங்க தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல மகேஷ்க்கு டாக்டர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொல்றாங்க, உங்க ஒய்ஃபும் நீங்க நேற்றுக்கு அனுப்புனீங்களா, அதுவும் ரெண்டுமே ஒரே குரூப் தான், ரெண்டுமே ஒரே பொண்ணோட தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
அவங்க கன்சீவாக வேற இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுமே இது கேட்டதுமே வந்து மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த அங்கே இருக்கிறது அஞ்சலி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம். ஐயோ அஞ்சலியோட கதையை வர நம்ம முடிக்க சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஐயோ அஞ்சலியோட கதையை முடிக்க சொல்லிட்டோம், அஞ்சலின்னு தெரியாமையே அவனுக்கு வேற ஏதாவது செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கவும் அப்போ வந்து அஞ்சலியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க வராங்க. அப்போ அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க எங்க ரெண்டு வரையும் தயவு செய்து விட்டுருங்க, உங்களுக்கு பணம் வேணா நான் தந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து அவங்க ஃபோன் அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க சார், அந்த பொண்ணோட கதை தான் முடிக்க போறேன் அப்படிங்கும்போது டே அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கடா, அவள் வேற யாரும் கிடையாது, என்னுடைய ஒய்ஃப்டா, அதனால் அவள் கதையை முடிச்சிடாதீங்க, நான் அங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நல்ல வழியாக சொன்னீங்க, இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் தாமதமாக இருந்தால் கூட நான் கதையை முடிச்சிருப்பேன் சார் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கடா எதுவும் பண்ணிடக்கூடாது, அவன் மேலே ஒரு தூசு கூட பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படின்றதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு எங்களை தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே வந்து அவங்களெல்லாம் போட்டு அவங்க அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாரும் தள்ளி நின்றுட்டு இருக்கவும் அப்போ மகேஷ் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம எப்படியாவது இங்கே வந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கயிறை வந்து அவங்க கழட்டிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே வந்து மகேஷ் வந்துருந்தாங்க. கை தட்டிக்கிட்டே வரவும் உடனே அஞ்சலியை பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்து அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அஞ்சலி நீ தான் நான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் ஒன்றும் அஞ்சலி கிடையாது அப்படிங்கும்போது இன்னும் நீ நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் என்னம்மா சூப்பராக நடிச்சு என்னையே ஏமாத்திட்ட மகின்னு சொல்லிக்கிட்டு என்னை எப்படிலாம் நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் அஞ்சலி தான் மகின்னு சொல்லிக்கிட்டு நான் நாடகம் தான் போட்டு அப்படிங்கும் போது எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செஞ்ச அப்படிங்கவும் எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்கள் அப்பா ஒன்னால தான் வந்து அவருடைய கதை முடிஞ்சு போச்சுது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நான் நாடகம் நடித்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மைய சொல்கிறாங்க, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன், ஆனால் நீ என்னன்னா என் மேலே சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் என்னையே வந்து இந்த மாதிரிலாம் வந்து என்னை நெந்தா ஏமாத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை நம்ப தயாராக இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே எங்கள் அப்பா தான் எல்லாமே, ஆனால் அவருடைய நிலைமையே நீ முடிச்சிட்டிய, இன்னும் நீ வந்து எனக்கு தேவையே கிடையாது, எப்போ எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு நீ தான் காரணம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுதோ, எங்கள் பாட்டியோட நிலைமைக்கு நீ தான் காரணம்னு சொல்லி தெரிஞ்சுதோ, இதுக்கு மேலேயும் நான் உங்க கூட சேர்ந்து நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மைய சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு வந்து மட்டும் உண்மை, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாத, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கவும் எனக்கு தெரியும் உன்னோட மைனஸ் ப்ளஸ் எல்லாமே நான் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் ஆனால் வந்து நான் உன்னுமலும் உங்ககிட்ட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு நான் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறேன், உன்னுடைய புருஷன் ஆக்கணும் அப்படிங்கும்போது இந்த தாலியா அதுக்கே வந்து அவசியமும் கிடையாது, இன்னுமலும் தேவையும் கிடையாது, இந்தா நீ கட்டின தாலி இந்தான்னு சொல்லிக்கிட்டு தூக்கி அவங்க முகத்திலே தூக்கி வீசுறாங்க. இதை பார்த்ததுமே உடனே மையஸ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அஞ்சலிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ என்னன்னாலும் பண்ணு, ஆனால் தயவு செய்து என்னை விட்டுட்டு மட்டும் நீ போயிடாத அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மையஸ் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சதுமே அப்போ வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, நீ நடித்த நாடகம்லாம் போகிறோம், இன்னும் நான் ஒன்றை நம்ப தயாராக இல்லை, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ மட்டும் என் கூட சேர்ந்து வாழறதுக்காக வரலன்னா அந்த அம்மாவோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மிரட்டவும் உடனே அஞ்சலி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிலைமையில கரெக்டாக பார்த்தோம்னா துளசியும் வெற்றியும் வந்து போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்துருந்தாங்க. அவங்க வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து மகேஷ் வந்து தப்பிக்கிறதுக்காக இருக்கும்போது அப்போ அவங்க வந்து பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் இவன் வந்து நல்லவன் கிடையாது, இவனை வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க வந்து அஞ்சலி வந்து மகேஷை பற்றி சொல்லி அவங்க கதறி அளவும் உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் குடும்பமே உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தது, ஆனால் நாங்கள் உனக்கு என்ன பண்ணணும், எதுக்காக இந்த மாதிரிக்கு எங்கள் குடும்பத்தை நீ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அழுதுகிட்டே இருக்கவும் உடனே வந்து துளசி வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முருகனோட அம்மாவையும் காப்பாத்திருந்தாங்க. அப்போ முருகனும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய செய்கை மூலமாக அவங்க வந்து தன்னோட அம்மாவை பார்க்கவும் உடனே அவங்க அம்மாவை வந்து முருகனை பார்த்ததுமே கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா நான் வந்து இவங்கிட்ட சிக்கி தவிச்சேன்னா அதுக்கு நீ ஒருத்தன் தான் காரணம், என் பையன் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கி தவிச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்போ துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏமா நீங்கள் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எதுக்காக முருகன் அண்ணனை நீங்கள் பிரிஞ்சு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே வந்து முருகனோட அம்மா வந்து எல்லா உண்மையாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கிட்டதுமே துளசி அஞ்சலி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததான் அந்த கதையை முடிக்க போகிறாங்களா என்னென்னு பார்க்கலாம்.